சரியா 6:52 மணிக்கு தான் டெல்லி செங்கோட்டை பகுதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சிக்னல், ரெட் சிக்னல் இருக்கக்கூடிய இடத்துல தான் ஒரு கார் நகர்ந்துட்டு வந்திருக்கு. இது I-20 வகை கார் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த காருக்குள்ள 3 நபர்கள் இருந்ததாகவும் உறுதியான தகவல் அப்படின்றது சொல்லப்படுது. அந்த கார்ல இருந்த ஏதோ ஒரு பொருள் வெடிச்சதுனால தான் ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அந்த கார் மட்டும் இல்லாம சிக்னல்ல காத்துக்கிட்டு இருந்த நிறைய மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. உயிரிழப்பை பொறுத்த வரைக்கும் 10 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இப்ப இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பதிவாயிருக்கு. காயமடைந்தவங்க 25க்கும் அதிகமானவங்க காயமடைஞ்சிருக்கிறாங்க. அதுல ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க 3 பேருக்கும் அதிகமானவங்க உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. அதனால பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படும் அப்படின்ற ஒரு அச்சம் அப்படின்றது நிலவுது. இந்த டெல்லி செங்கோட்டை பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கானவங்க வரக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலாத்தலம். கொடியேற்றி பிரதமர்கள் நாட்டு மக்களுக்கு உரையாற்றக்கூடிய அந்த வரலாற்று சிறப்புமிக்க இடமும் இதே டெல்லி செங்கோட்டை தான். இதுக்கு முன்னாடியும் டெல்லி செங்கோட்டை நிறைய முறை தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு. விவசாயிகள் போராட்டத்தப்போ சில சமூக விரோதிகள் டெல்லி செங்கோட்டைக்குள்ளே உள்ள போய் தாக்குதல் நடத்தினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த டெல்லி செங்கோட்டை பகுதிக்கு பக்கத்துல தான் ஜம்மா மஸ்ஜித் இருக்கு. இந்தியாவுடைய மிகப்பெரிய மசூதி அப்படின்றது அங்கதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துலயும் வழிபாட்டுக்காகவும் சரி, சுற்றுலாவுக்காகவும் சரி நூற்றுக்கணக்கானவங்க, ஆயிரக்கணக்கானவங்க தினம்தோறும் வருவாங்க. அதே இடத்துலதான் சாந்தினி சௌக்குன்னு சொல்லக்கூடிய டெல்லியுடைய மிகப்பெரிய மார்க்கெட் அப்படின்றதும் இருக்கு. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கடைகள் அங்க அப்படின்றது அங்க இருக்கு. இரவு நேரங்கள்ல அங்க இருக்கக்கூடிய டெல்லியுடைய புராதனமான சாப்பாடுகளை சாப்பிட்றதுக்காகவே நூற்றுக்கணக்கானவங்க வருவாங்க. வெளிநாட்டுல இருந்து வருவாங்க, உள்ளூர்காரங்க வருவாங்க, வேற மாநிலங்கள்ல இருந்து வருவாங்க. ஒட்டு மொத்தமா சொல்லணும்னா குடும்பமா வரக்கூடிய த மோஸ்ட் ஹாப்பனிங் பிளேஸ் இன் டெல்லி அப்படின்னு கூட இந்த டெல்லி செங்கோட்டை பகுதியை சொல்லலாம். இந்த பகுதியில தான் இந்த வெடி விபத்து அப்படின்றது நடந்திருக்கு.